GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். ஒரு ஆண் ஒரு திருமணமான பெண் விருப்பப்பட்டா யாரோட வேறாலும் டேஸ் பண்ணி விருப்பப்பட்டால் பண்ணிக்கலாம். அரை நிர்வாணத்துடன் ஆபாசம். அத்துமீறிய முதல்நிலை காவலர். மாணவிகள் பெண்கள் முகம் சுழிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் கரியாலூர் காவல் நிலையம் உள்ளது. இந்த காவல் நிலையத்தில் மூரார்பாளையத்தை சேர்ந்த 32 வயதான யுவராஜ் என்பவர் முதல்நிலை காவலராக பணியாற்றி வருகிறார். மேலும் கரியாலூர் காவலர் குடியிருப்பில் தங்கி தனது பணியை மேற்கொண்டு வந்த இவர் மீது ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காவலர் யுவராஜ் தனது காவலர் குடியிருப்பில் அத்துமீறி நடந்து கொண்டது தொடர்பான வீடியோ ஒன்று வெளியாகி பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அண்மையில் அதீத போதையில் இருந்த யுவராஜ் காவலர் குடியிருப்பில் அரை நிர்வாணமாக நின்று கொண்டு பெண்களிடம் ஆபாச செயல் செய்து அத்துமீறி நடந்துள்ளார். அத்துடன் அந்த வழியாக சென்ற பள்ளி மாணவிகள் மற்றும் பெண்களை பார்த்து ஆபாசமாக பேசியதுடன் அருவருக்கத்தக்க வகையில் நடந்து கொண்டுள்ளார். இதை பார்த்த பொதுமக்களுக்கு காவலர் யுவராஜின் செயல் முகசுழிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை அவ்வழியாக சென்ற சிலர் வீடியோவாக பதிவு செய்த நிலையில் சமூக வலைதளங்களில் அது வேகமாக பரவியது. அந்த வீடியோவில் ஒரு திருமணமான ஆண் ஒரு திருமணமான பெண் விருப்பமானால் தனிமையில் இருந்து கொள்ளலாம் என்று அருவருக்கத்தக்க வகையில் பேசியிருக்கிறார். ஒரு ஆண் எல்லாம் ஆவாத ஒரு ஆண் ஒரு திருமணமான பெண் விருப்பப்பட்டா யாரோட வேறாலும் டேஸ் பண்ணி. இந்த வீடியோ விவகாரம் மாவட்ட காவல் உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு சென்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாதவன் காவலர் யுவராஜை நேரில் அழைத்து விசாரணை நடத்தினார். அதன் பிறகு காவலர் யுவராஜ் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் SP மாதவன் யுவராஜை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். ஏற்கனவே இதே கரியாலூர் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வந்த தனிப்பிரிவு காவலர் பிரபு 17 வயது சிறுமியிடம் நீ என்னுடன் தனிமையில் இருந்தால் உன் தந்தையின் மீதான வழக்கை ரத்து செய்கிறேன் என்று கூறி அத்துமீறலில் ஈடுபட்டிருந்தார். இந்த சம்பவம் பேசும் பொருளாக மாறியதை அடுத்து காவலர் பிரபு போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். அந்த சம்பவத்தின் பரபரப்பு கூட குறையாத இந்த நேரத்தில் அதே கரியாலூர் காவல் நிலையத்திலிருந்து மற்றொரு காவலரும் சர்ச்சையில் சிக்கியிருப்பது காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.